வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் மாடல் தான் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன டிசைன் போடுறேன் அப்படின்றது புரியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ பார்க்குறத விட இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வீடியோ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிகினர்ஸாக இருக்கிறப்ப எந்த ஸ்டிச்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல போடணும் அப்படின்றது கன்ஃபியூஷனாகவே இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி ப்ளவுஸ் டுட்டோரியல் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ளவுஸோட ஸ்டிச்சஸில் நம்ம எந்தெந்த ஸ்டிச்சஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல்ஸ்லாம் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களால் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இது பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ப்ளவுஸ் தான். கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் காமிச்சு அந்த ப்ளவுஸில் இருக்க டிசைனை கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் டிசைன் குறைச்சி போட சொன்னாங்க. இது நெக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தான் போட்டோம். இப்போ நெக்கில் பார்த்திங்கன்னா ஜரி லைன் தான் போட்டுட்ருக்கோம். இப்போ ஜரி லைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில வி ஷேப்பில் க்யூப் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்யூப் பீட் சென்டரில் 4 mm பீடு கொடுத்துட்டு அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது தான் கொடுத்துருக்கு, குந்தன் ஸ்டோனு. குந்தன் ஸ்டோன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது குந்தன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்கள் முக்குறப்ப அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இது உங்களுக்கு ஒர்க்கு ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைய 6000 கம்மி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லோடிங்க்கு அடுத்து ஜரிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசியில் லோடிங் கொடுத்துருக்கோம். லோடிங்க்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா க்யூப் பீடும் 4 mm பீடும் கொடுத்துட்டு அது சென்டரில் அந்த க்யூப் பீடோட சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கு. குந்தன் ஸ்டோன் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்த லைனாக, அதாவது அடுத்த ஒரு லேயர் மாதிரி க்யூப் பீடும் ஒரு 4 mm பீடும் தான் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்கோங்க. இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன லேயர்ஸ் போட்டோமோ அதே லேயர்ஸ் தான் அடுத்தும் வரும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக் நெக்குமே வரும். அது மாதிரி ஸ்லீவோட நம்ம கை பார்ட்ரு பார்த்திங்கன்னா இவங்க ஸ்லீவோட பார்ட்ரு எப்பயுமே ஆரி ஒர்க் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மறக்காமல் முடிஞ்ச வரைய உங்களால் முடிஞ்ச வரைய இந்த மாதிரி பார்டரில் வர மாதிரி ஒர்க்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்டரில் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒர்க்கு அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்காது. டிசைன் நீங்கள் அவ்வளோ பைசா போட்டு இது பண்ணுறப்ப அந்த டிசைனும் உங்களுக்கு லுக்காகவே தெரியும். அதனால் நீங்கள் பார்டரில் எப்பயுமே கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரையும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ்லேயே கொடுங்க. பார்டர் வச்சு கொடுக்காதீங்க, அது நல்லாவும் இருக்காது. நீங்கள் போடுற ஒர்க்குக்கு அது ஒர்த்தாகவும் இருக்காது. டிசைன் உங்களுக்கு அவ்வளோவா ஒரு மைல்டுட்டாவோ இல்லை நீங்கள் போடுறப்ப அது எடுத்து காமிக்காது. அதனால் முடிஞ்ச வரைய கரையில் ஆரி ஒர்க் போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் நல்லா தெரியும். இந்த ஃப்ரண்ட் நெக்கில் நான் முதைய சொன்ன மாதிரி அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வி ஷேப்பில் க்யூப் பீட் போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த வி ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த லைன் க்யூப் பீட்லேயே லைன் கொடுத்துருக்கு. க்யூப் பீடுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா 4 mm பீட் கொடுத்து அதை சுற்றி ஜர்தோசி கொடுத்து தைச்சிருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு. இது அதுக்கு அடுத்து பேக் நெக்குமே பார்த்திங்கன்னா இதில் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். பேக் நெக்கில் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே டிசைன் தான் பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் வரும். அதே மாதிரி ஸ்லீவ்லையும் அப்படி தான். ஸ்லீவ்லையும் ஒரு பார்ட்ரு இதில் நம்ம 2 பார்ட்ரு கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்ரு வரும், கொஞ்சம் பெருசாக பட்டையாக இருக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குக்கும் ஒரே மாதிரியும் ஸ்லீவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே ஸ்டைலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு
கொஞ்சம் வந்து சென்டரில் வந்து லோட்டஸ் டிசைன் வந்து வரும். நம்ம அதையே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா கரையில் வந்து நம்ம பார்டரில் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னா, நம்ம இப்போ அதில் ஒரு லோட்டஸ் டிசைனோ மேங்கோ டிசைனோ இல்லை ஒரு அன்னம்பறவை டிசைனோ இருந்ததுன்னா அது மேலே வந்து நம்ம டிசைன் கொடுத்தோன்னா அது வந்து பார்க்குறதுக்கு லுக்காக நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து கலர் மெட்டீரியல்ஸோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸோ யூஸ் பண்ணிடுவோம். இது வந்து இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஏற்கனவே ஒரு டிசைன் இருக்கிறப்ப அந்த டிசைனுக்கு மேலே இந்த மாதிரி கொடுக்குறப்ப இதில் வந்து நான் நிறையா ஜர்தோசி ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு எல்லாமே வந்து நிறையா பண்ணியிருக்கேன். ஆனாலும் இதில் தெரியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பார்டர் தான் காரணம். பார்டர்னால தான் அந்த ஒர்க்கு வந்து தெரியல. நம்ம பார்டர்லேயுமே பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து காப்பர் கலரு, நம்ம கொடுத்துருக்க ஒர்க்கும் வந்து காப்பரு. இப்போ இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் வந்து கொடுத்ததுனால அந்த ஸ்டோன் வந்து நல்லா லுக்காக தெரியும். இது வந்து பார்த்திங்க இப்போ நம்ம வந்து ஹேங்கிங் வந்து கீழே ஹேங்கிங்க்கு வந்து கைக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நிறையா டிப்ஸு நிறையா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆரி ஒர்க்கை பற்றின டவுட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் நிறைய இப்போ வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். அது மாதிரி ப்ளவுஸோட ரேட்டு அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பருமே வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இது மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ரொம்ப கம்மி விலையில் நாங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய நம்பர் அதில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.